ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு இணைந்து எங்கள் குழுவினரோடு இன்றைய நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, புதுசாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்களை நான் பயணப்பட்டு தேடி உங்களுக்காக சேகரித்து தரேன் என்கின்ற உறுதியோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய இந்த பெரியவா தரிசன தொடரில் பல ஆன்மீகவாதிகளுக்கும் பெரியவாக்கும் உள்ள சம்பவத்தை பார்த்தோம். பெரியவா செய்த அதிசய அற்புதங்களை பார்த்தோம். அவருடைய எளிய தன்மைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எபிசோடு கொஞ்சம் வேறுபட்டது, மாறுபட்டது. அரசியல் பேச போகிறேன். பெரியவா தரிசனத்தில் பெரியவாளை பற்றி அரசியல் பேச போகிறீங்களா? பெரியவா தேவாரம் திருவாசகத்தையும் சொல்லுவார், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு விளக்கமும் சொல்லுவார், கீவாஜாவோடையும் பேசுவார், கலெக்டரோடையும் பேசுவார், சாதாரணமாக பயணப்படுவார், எளிமையாக காலனி மக்களோடு அன்பை பகிர்ந்துப்பார். இப்படி பல விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பெரியவாளுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரியவாளை பார்க்க போகாத அரசியல் தலைவர்கள் நம்ம நாட்டில் உண்டா? வடநாட்டிலேருந்து தமிழகத்துலேருந்து எல்லா பேரும் பெரியவாள்கிட்ட போய் தங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன், மருந்து தேடி இருக்காங்க. தங்கள் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுக்கட்ட சொல்லியிருக்காங்க. மனமருந்து. இப்போ நான் சொல்கிற சம்பவம் நீங்கள் நினச்சி பாருங்கள். தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்னோன்னா உங்கள் கண்ணு முன்னாடி யார் தெரியும்? இப்போ எனக்கு எளிமை நேர்மை அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர். ஏன்னா அவரை பற்றி தான் எழுதுவாங்க. காமராஜர் இறந்த பிறகு அவர் கையில் இருந்தது 68 ரூபா பணமும் 6-7 கதர் சட்டைகளும். அவர் வாழ்ந்த பிறகு எளிமையாக தான் வாழ்ந்தார். இறந்த உடனே அந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாராம். அவர் ஒரு கார் வச்சுருந்தாராம், அந்த காரை கட்சி எடுத்துக்கிச்சான். பாருங்க, அவர் வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாராம், காரை கட்சி எடுத்துக்கிச்சான், அவருடைய உடம்பை நெருப்பு எடுத்துக்கிச்சான், ஆனால் காமராஜுங்கிற பேரை வரலாறு எடுத்துக்கிச்சான். இப்படி ஒரு எளிமைக்கு இலக்கணம்னு காமராஜர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அரசியலில் வாய்மையோடும் தூய்மையோடும் இருந்தவர். குடியாத்தத்துக்கு போகிறார் சார். பெரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர். பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கே ஒரு இளைஞன் ரொம்ப அப்படி வீராவேசமாக, காமராஜரை போன்ற ஒரு எளியவர் உண்டா, கதராடை உடுத்தியவர் உண்டா, அந்த எளிமை அரசியலில் உண்டா, அப்படி இப்படின்னு ஒரு 40 நிமிஷம் பேசினோன்னே இப்படி சட்டையை பிடிச்சி இழுத்தாரான். காமராஜர் அன்றைக்கி பேசினது 5 நிமிஷம்தான். இந்த திருமலைப்புள்ள ரோட்டில் வாழ்ந்த காமராஜர் கதர் சட்டை போட்டிருக்கேன், காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவன், எளிமையானவன்லாம் சொல்கிறீங்க. குடியாத்தத்துலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது காஞ்சிபுரம். பயணப்பட்டு போய் பாருங்கள். அங்கே ஒரு மடத்துக்குள்ளே ஒரு மடாதிபதி காவிக்குள்ளே எளிமையின் இலக்கணமாக, எளிமையின் வடிவமாக இருக்கார். அந்த எளிமைக்கு முன்னாடி இந்த எளிமையெல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னது யார்? காமராஜர். அவருக்கு பெரிய இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பெரிய கோவிலுக்குள்ளே போய் மணி நேரமாக நின்று பூஜை செஞ்சவரெல்லாம் கிடையாது. இறை பக்தி இருந்திருக்கலாம், ஆனால் அது வெளிக்காட்டியதற்கான எந்த சந்தர்ப்பமும் காமராஜருடைய, ஏன்னா அவர் அருசங்கர் எழுதியதை படிச்சிருக்கேன், நான் கோபண்ணா எழுதியதை படிச்சிருக்கேன். நிறைய காமராஜருடைய தொண்டர்கள் சொல்லி அவரை பற்றி பேசியிருக்கதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். பெரிய இறை நம்பிக்கைக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா தெரில. ஆனால் அவர் பதிவு செய்கிறார், காஞ்சி மடத்திற்குள் காவி உடைக்குள் ஒரு எளிய மனிதர் இருக்கார், அவரை பார்த்து வந்தது இந்த எளிமை. சார் ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு போகிறாங்க சார், தேர்தல் நிதி கூட்டத்துக்கு. திடீர்னு அப்போ அவரோடு இருக்கக்கூடிய ஒரு அணுக்க தொண்டர், அவருடைய தம்பி மாதிரி இருக்கிறவர், பெரியவர் இங்கே தான் இருக்கார், போய் பார்க்கலாமான்னு. முடியாதுன்னு மறுத்துட்டார். இவர் சொன்னார், மேடை பேச்சுக்காக பெரியவருடைய எளிமையை பற்றி பேசியிருக்காருன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். இவங்க கூட்டம்லாம் முடிஞ்சு சென்னைக்கு போயிட்டாங்க.
ஒரு 3 மாதம் கழித்து திடீர்னு காமராஜர் ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாராம். அப்போ கூடவே ஒரு நண்பர் பயணப்படுவார்ல தம்பி மாதிரி, அவர்கிட்ட சொன்னாராம், முதல்ல நம்ம காஞ்சிபுரம் போய் பெரியவங்களை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மதிய உணவை முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போகலாமான்னாராம். ஏங்க அன்றைக்கி காஞ்சிபுரத்துலேயே இருந்தோம், தேர்தல் நிதி கூட்டம் மாலையில் தான், பகலில் மதிய வேலையில் போய் பார்த்துட்டு வருவோன்னு அப்போ வேண்டான்னு சொல்லி. அன்றைக்கி நம்ம போனது எதுக்காக? எலெக்ஷன் நிதி வசூல் பண்ணுறதுக்கு, பொதுக்கூட்டம் பேச. ஒரு வேலைக்கு நடுவில் போய் பெரியவங்களை பார்க்கக்கூடாது, பெரியவங்களை பார்க்குறதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கிட்டு போகணும். அது தப்பு இல்லையா அப்படின்னாங்களாம். பிற்காலத்தில் பெரியவா கேட்பாங்களாம், என்ன விஷயமா வந்தீங்கன்னு மனிதர்களை. நாங்கள் காஞ்சிபுரம் குழந்தைக்கு புடவை எடுக்க வந்தோம், துணிமணி வாங்க வந்தோம், அப்படியே பெரியவாளை சேவிக்க வந்தோம். அப்போ பெரியவா ராத்திரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள், பெரியவாளை சேவிக்கன்னு யாரும் வரல, புடவை கடைக்கு போகிற வழியில் வந்தாங்கன்னு. எப்படி காமராஜருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளவு உள்ளம் தொட்டிருக்கு பாருங்கள். பெரியவரை பார்க்க நேரம் கேட்டுட்டு போகணுமே தவிர நமக்கு கிடைச்ச நேரத்தில் பெரியவரை பார்க்க போகக்கூடாது. அதுதான் எளிமை. இன்னொரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பொதுவாக நம்ம எழுத்துலக வேந்தன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவோம். அவர் ஒரு பெரிய பத்திரிகையினுடைய ஆசிரியராக விளங்கிய திரைப்பட நடிகர், அரசியல் தலைவர், எல்லா தலைவர்களோடும் தொடர்பு உண்டு, மிகச்சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், பல துருவங்களுக்கு பல முகங்களுக்கு சொந்தக்காரர் திரு சோ ராமசாமி. அவருடைய நல்ல நண்பர் அருண்சோரி. அவங்களுடைய நல்ல அந்த டீமில் ஒரு நல்ல சகோதரர் குருமூர்த்தி சார். சோ சார், அருண்சோரி, குருமூர்த்தி சார், இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்க சில பேர் அவ்வப்போது கலந்து உரையாடுவாங்க. ஒரு நாள் காஞ்சிபுரம் கிளம்புறாங்க. இது நடந்து 50 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. எல்லாரும் கிளம்பி ஒத்த காரில் எல்லாரும் சேர்ந்து தாம்பரத்தை தாண்ட போகிறாங்க. அப்போ சோ ராமசாமி சார் சொல்கிறாங்க, கடவுள் இந்த வாயை கொடுத்ததே 10 வம்பு பேசதானே, கடவுள் இந்த வாயை கொடுத்ததே 10 வம்பு பேசதானே, இந்த வாய் சும்மாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை பற்றி அதை ஏன் இப்படி செஞ்சார், இதை ஏன் இப்படி செஞ்சார், அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வந்திருக்கார். அப்போ இடையில அருண்சோரிஜி சார் இப்படி பார்த்துருக்காரு. குருமூர்த்தி சார் வழிமறித்து, பெரியவர் செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு காரண காரியம் இருக்கும்னு சொல்லிட்டார். இது நடந்தது எங்கே? சென்னையை ஒட்டி உள்ள தாம்பரம் தாண்டி காஞ்சிபுரம் போகிற வழியில் பேசிட்டு போயிருக்காங்க. அங்கே காஞ்சிபுரம் போயிருக்காங்க. நடந்த செய்தி சார் சோ சார் பதிவு செஞ்சுருக்காரு. இதை எழுதியது ஜனகராஜின் ஒருத்தர், எழுதிய புத்தகம் பேர் ஜெகத்குரு. ஆதாரத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம குருமூர்த்தி சார் இருக்காங்க, ஐயாட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். காஞ்சிபுரம் போயிட்டார் சார் ஸ்ரீமடத்துக்கு. ஒரு 250 பேர் இருக்காங்க சார். எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டாங்க சார். இவங்க 3 பேரும் வணங்கிட்டாங்க, பெரியவர் பிரசாதம்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி உட்காந்து டக்குன்னு சோசாரை பார்த்து கேட்டாங்களாம், நான் இந்த காரியத்தை ஏன் செஞ்சேன், அந்த காரியத்தை ஏன் செஞ்சேங்கிறத இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. சில பேரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ தான் நேரம் நின்று பார்த்திய, இதை நான் ஏன் செஞ்சேன், அதை நான் ஏன் செஞ்சேன், இப்படி இவங்கள்ட்ட ஏன் சொன்னேன், இந்த காரியத்தை ஏன் எதற்கு இப்படி செஞ்சேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. அப்படியே வெக்கம் தலை தெறிக்க ஓடலாம் போல இருந்ததாம். தாம்பரத்துக்கு பக்கத்தில் நான் பேசியது பல மைல்களுக்கு அப்பால் இருந்த இந்த மகானுக்கு எப்படி தெரிந்தது? அப்போ ஏதோ ஒரு பவர் அவருக்குள்ளே இருக்குது, என்னுடைய லைஃப்பில் அவர் எழுதியிருக்க வாசகம், என்னுடைய லைஃப்பில் இப்படி பல மிராக்கல்களை செய்த ஒரு பவர்ஃபுல் மகான் காஞ்சி மகான். எழுதியது சோ சார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நானும் உங்களுக்காக தேடி நாடி ஓடி கண்டுபிடிச்சு தரேன். பதிவு செய்கிறோம், பாருங்கள், பலருக்கும் பரப்புங்க. மீண்டும் காஞ்சி மகான் தொடரில் பெரியவா தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். ஜெய் ஜெய் சங்கரா. ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய